முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை நினச்சிக்கிட்டு என்னோட வழி வேற திசையில போயிட்டு இருந்தது. சடனா நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணாஸ் சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பினாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போருங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் பிரேக் என்னவேன், தோமா தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பா அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனா வேற லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ள கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு இந்த சித்திரம் மறைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். இன்னொன்னு, என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடா பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் நம்ம விக்கிக்கு தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷாட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறதா எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நான் உங்களை அண்ணாந்து பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி நல்லேமா. அது உண்மையிலே மனசார வர்ற வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நல்லி மேமுக்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷன் மேம். எப்பவுமே அதாவது இந்த படத்தோடைய டைட்டில் யூத் மேம். ஒரு நிமிஷம். இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே ஃபீலிங்கா கொட்டிட்டு போறாங்க. நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். சோ கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. இன்னும்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர்
ஐ லவ் த மியூசிக். இதுல வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்பவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்க இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் the best part of Ken is being a director. So வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் a big guarantee. இந்த படம் பார்த்த உடனே we'll all know that more than actor Ken, people will love the director Ken. டேய் சூப்பர்டா. அண்ட் சுராஜ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். சுராஜ் சார், இட் வாஸ் a pleasure working with you. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அத படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்ப ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. always ma'am. And of course all the beautiful heroines are here. And they've got ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்து சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. And I had the pleasure of working with Anishma. So it was really good. And இங்க சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நாங்க இல்லைனாலும் பரவாயில்ல கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி a big break. ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென் உனக்கு மட்டும் இல்லை, யூ செட் career for so many people, so for you're giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவ எங்க எல்லாருக்குமே புள்ள தான், உங்க புள்ளைய நாங்க எல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். Okay, thank you so much and best wishes to the whole team.